இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 20, 2026 20/6/2026. தமிழ் பராபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 9:27 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி பிற்பகல் 3:48 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. அமிர்த சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரிநாள், ஆரண்ய சஷ்டி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, 5ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ளலாம். குறிப்பா உங்களுக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அறிவுபூர்வமான சிந்தனை வெளிப்படுத்துவீர்கள். அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். இத்தனை நாள உங்களுக்கு தந்தையுடைய சப்போர்ட் இல்லாம இருந்துன்னா இன்னைக்கு அவர் மூலமா உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு தனலாபம், வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குறிப்பா குலதெய்வ வழிபாடு, குடும்ப வழிபாடு செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். குடும்பத்துல உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவை பயன்படுத்தி காரிய சாதுரியம் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க படிக்கின்ற குழந்தைகளா இருந்தா உங்களுடைய படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு இருக்கின்ற விரக்தி மனப்பான்மையை விரட்டி அடிப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுக்கு புதுசா ஒரு புது தெம்போட படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கோ அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு எதிராக இருந்த அரசு வழக்கறிஞர் அல்லது வேறு எந்த வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா மாறுவாங்க. இது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய உதவியை கொண்டு உங்களுடைய வியாபார பிரச்சனைகளுக்கும் உத்தியோக பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் கேது சேர்க்கை. இந்த 4ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தசமஸ்தானத்தை பார்க்கிறாரு. தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய வேலை சம்பந்தமா ஒரு புதிய மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணி உங்களுக்கு நஷ்டமா எடுத்து அந்த நஷ்டம் சம்பந்தமா வழக்கு இருந்துன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். இன்று உங்களுக்கு குடும்பத்துல பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவு 9 மணிக்கு மேல செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வராரு. இதனால உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரிடமும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆனா ஆதாயம் என்னன்னா வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை கொடுக்கும், புதிய வெற்றிகளை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைய சுமூகமான பேச்சுக்கள் மூலமாக தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுடைய எதிரிகளை கூட நைச்சியமா பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க. இது உங்களுக்கு ஆதாயத்தை தரும். குறிப்பா உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல
நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். குறிப்பா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுடைய கடல் கடந்த பயணம் அல்லது வெளியூர் தொடர்பான வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல புதிய செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்ல இருக்கிற வீட்டுல பராமரிப்பு செலவு பண்ணி அதை சரி செய்வதற்கோ அல்லது உங்களுடைய விவசாய நிலத்தை உழுது அதை பயிர் செய்வதற்கான தயார் நிலை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்கு. இன்று கடுமையான உழைப்பின் வெற்றியை பெறக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இத்தனை நாளா செலவு இருக்கும், வருமானம் கம்மியா இருந்திருக்கும். இப்ப செலவுலேருந்து விடுதலை கிடைக்கும், வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம் வருது. உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியாக சில புதிய முதலீடுகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று இரவுக்கு மேல சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி, 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்க குடும்பத்திலேருந்து வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்தித்து, குடும்ப நபர்களை சந்தித்து கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பேசி சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. அதுவும் நீங்க பிசினஸ் பண்றவரா இருந்தா, தொழில் பண்றவரா இருந்தா தொழிலுக்கான முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். பழைய கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லது. புதுசா கடன் வாங்கி முதலீடு பண்ணலாம்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் நீண்ட நாட்களாக பழைய பாக்கிகள் ஏதாவது வராமல் இருந்ததுன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறும். உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் தேவை. நிதானம் கிடைப்பதற்கான வழிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்று இரவு 11 மணிக்கு மேல உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட நிம்மதியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தனிப்பட்ட பண தேவைகள் பூர்த்தியாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இரவு 11 மணிக்கு மேல செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு கடன் சம்பந்தமா சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உடனே வருமானு கேட்டா இன்னைக்கு நைட்டே இல்லை. அலுவலக ரீதியாக திடீர் பிரயாணமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு எந்த முதலீடு பண்ணாலும் சரி அது உங்களுடைய வளர்ச்சியை தரும். அது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்திலிருந்து உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். விமர்சனத்திலிருந்து பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு லாபகரமான நாள். கடக ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதே சமயம் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பத்துக்காக உழைப்பீங்க, உங்களுக்காக எந்த லாபமும் கிடையாது. ஆனா இதனால என்ன நல்லது அப்படின்னா உங்களுக்கு புதிய உறவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ சண்டை போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு போய் நின்று உதவி செஞ்சுட்டு வர்றதுனால உங்க மீது அன்பு மழை பாசம் பொழிவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய எதிர்பாலின நட்புகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதனால புதிய நட்பு புதிய காதல் மலருவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு நல்ல அறிவுரை கொடுப்பதன் மூலமாக வியாபார விஸ்தீரணம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனா நிறைய பேச வேண்டியது இருக்கு.
இன்னைக்கு கோர்ட்டு கேஸின் ஏதாவது அலைஞ்சிங்கன்னா அது சம்பந்தமான செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுடைய குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபம் விலகிறதுனால மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம அதிகமா பேசுறீங்க. உங்க அறிவு திறமையை வெளிப்படுத்தணும்னு பேசுறீங்க. ஆனா அறிவு திறமை செயல்பாட்டில் இருக்கணுமே தவிர பேச்சில் இருக்கக்கூடாது. வார்த்தை விரயங்கள் உங்களுடைய மரியாதையை குறைக்கும். இன்று குறைவாக பேசி நிறைவான பலன்களை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சிம்ம ராசி, அதாவது குடும்ப தெய்வத்தை வணங்கினா கிடைக்கக்கூடிய நற்பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இத்தனை நாளா உங்களுக்கு தூக்கம் இல்லை, அலைச்சல் இருந்தது, வீண் செலவுகள், வீண் வெளியூர் பிரயாணங்கள், இப்படி ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய ஆதாயம் அதிகரிக்கும். ஆனா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முதலீடுகளில் இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். அதுவும் நீங்க அந்த ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணீங்கன்னா கடந்த 1.5 வருஷமா உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வருமானம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக ஒரு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனா இரவு 10 மணிக்கு மேல செவ்வாய் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்யாதிபதி தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சிலருக்கு ஜாதகம் வீக்கா இருந்ததுன்னா கர்மயோகம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய இடத்துக்கு டிரான்ஸ்பரோ ஷிஃப்டிங்கோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல நிறைவான சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா, வெளியூர்ல வேலை கிடைச்சதுன்னா ஜஸ்ட் அக்செப்ட் இட், அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க போய் ஜாயின் பண்றதுக்கு நேரத்தை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் போக மாட்டேன், நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், இல்லை அம்மா அப்பாவை விட்டுட்டு போக மாட்டேன், ஃபேமிலியை விட்டுட்டு போட்டேன், என் மனைவியை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதில் குழப்பம் ஏற்படும். என்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற தெளிவான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகள், ஹையர் அபிஷியல்ஸ் உங்களை பத்தி பாராட்டி பேசுவாங்க. உங்களுடைய அறிவுத்திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுத்த முடிவுகளால அது ஆதாயத்தை கொடுக்கும். நீங்க எடுத்த முடிவுகளால உங்களுடைய பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கான நேரம் இது. நீங்க உங்களுடைய அறிவை வெளியாட்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று அலைச்சல் இருக்கும். அதுவும் குறிப்பா உங்களுக்கு நீங்க வேலை சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாகவோ அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பத்தாதுன்னு நீங்க படிக்கிற குழந்தைங்களா இருந்தா உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் அலைச்சலை ஏற்படுத்தும். குடும்பத்துல இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளியூர் டிராவல், வெளிநாட்டு டிராவல்லாம் நீங்க எதிர்பாராத நேரத்துல கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அரசாங்க ரீதியான சில செலவுகள், அதுவும் குறிப்பா உங்களுடைய நிலம், கடன், இது சம்பந்தமா அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளோ இல்ல அரசாங்கத்துக்கு நீங்க ஏதாவது பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான செலவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்க, படிப்புக்காக முயற்சி எடுக்கிறவங்க, மேல் படிப்புக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தாரின் தேவைகளுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பா இன்று இரவுக்கு மேல தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். நீங்க எதை பேசினாலும் சரி அது விரயத்தை ஏற்படுத்தும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு பேசுறத குறைச்சு செயல்பாடுகளை வெளிப்படுத்துறது நல்லது.
தொழில் ரீதியாக இன்று உங்களுடைய பேச்சே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. கௌரவத்துக்கு வார்த்தையை விட்டுட்டு செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன், அதனால உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு பக்கபலமாக செயல்பட்டு அதனால உங்களுக்கு மரியாதையை உயர்த்தி கொள்வீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆபீஸ்ல உங்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கிற அல்லது சக பணியாளராக இருக்கக்கூடிய எதிர்பாலின நபர்களின் தவறுகளை சுட்டி காட்டினால இத்தனை நாளா அவங்க உங்ககிட்ட அடங்கி இருந்தாங்க. இன்னைக்கு அதை பத்தி உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சொல்லாடல்களை விடுவாங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கருங்கல்லில் செதுக்கினார் போல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறுகள் செய்தவர்களை திருத்துவதற்கான முயற்சியில வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்க கௌரவத்தை பாதிக்காம பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனா இன்னைக்கு பேசுறது சண்டை போடுறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கு. சனியின் பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால யாருக்கிட்டையாவது சண்டை போடுவீங்க. குறிப்பா கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துல தம்பி தங்கைகள் உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். குடும்பத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் அல்லது தொய்வுகள் விலகி அதிக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீங்களா பேப்பர் போட்டீங்க, ரிசைன் பண்ணிட்டேன், இல்ல நான் ரிசைன் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம். யூ கேன் டேக் a concrete decision and that decision is good for you. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வுகளுடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வெற்றியை தரும். மேல் அதிகாரிகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதனால உங்களுக்கு கெடுதல் கிடையாது, நல்லதுதான் நடக்கும். விருச்சிக ராசி, தசமஸ்தானத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக தொழில் ரீதியான முதலீடுகள் வருமானத்தை ஏற்படுத்தும். நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. இதுல வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ராத்திரிக்கு மேல செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்க போறாரு. அதனால கூட ஒர்க் பண்றவங்க சிறு சிக்கலை ஏற்படுத்துவார்கள், சிறு குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நபர்களையே திருத்தி செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். வழக்குகள்ல ஆபீஸ்ல வழக்கு இருக்கு, இல்ல பேச்சுவார்த்தை மத்தியஸ்தம் பண்றாங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். என்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளும் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதற்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை இவங்களுடைய ஆரோக்கியத்துல சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் பெற்றோர், குறிப்பா தந்தை அல்லது தாய், அவங்க 2 பேர்த்துக்குமே இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவுக்கு மேல மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய பிடிவாத குணத்துல நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஆனா சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்க கேட்கறாங்களேன்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கலாமே தவிர அவங்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான முயற்சியில ஈடுபடுவீங்க. நீண்ட நாட்களாக கோயிலுக்கு போகாம இருந்தீங்க, குலதெய்வத்துக்கு போகாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு வர்றதுக்கான முயற்சி வெற்றியை தரும். குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா அதே சமயம் வியாபார ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத கோபங்கள்
கோபமான வார்த்தைகளால் உங்க கௌரவத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா அந்த வாங்கின கடனை அடைக்க முடியாம போயிட்டு அதனால உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தைப்பட்ட கடனையும் இன்னைக்கு நீங்க அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்க அவங்களுக்காக குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பித்ருக்கடன் கழிப்பதற்கும் இன்னைக்கு உகந்த நாளாக இருக்கும். தந்தை வழியில சில உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க தந்தை உங்க கூடவே இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாரு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்துல மனசு அலபாயம், மனசு சஞ்சலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தையை பற்றிய கவலைகள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். இன்று அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க குடும்ப விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பெருசா பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்களால உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் வெற்றியை தரும். தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும். மகர ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வேலை விஷயமா, பிசினஸ் விஷயமா எந்த ஒரு முயற்சியிலும் அவசரப்படாதீங்க. பொறுமை காப்பது அவசியம். பொறுமை இல்லாம அவசரப்பட்டு செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி பண விரயத்தை ஏற்படுத்தும். வாக்குறுதியை கொடுத்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறனால இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் இன்று அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வார்த்தை குழப்பம், மனக்குழப்பம் ஏற்படுகின்ற விரக்தியான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் கொடுத்தவங்க இன்னைக்கு கேள்வி கேட்பாங்க. அவங்க கிட்ட நீங்க பதட்டப்படாம நிதானமா மரியாதையா பதில் சொல்லுங்க. பதட்டப்பட்டு உங்களுடைய அறிவை இழப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அதாவது அறிவு செயல்படாது, அவசரம் தான் செயல்படுவீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு யாருகிட்ட நீங்க பதட்டம் இல்லாம செயல்பட்டீங்கன்னா அவங்க கிட்ட உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். குறிப்பா வியாபார விஷயமா நீங்க அவசரப்பட்டு முன்கோபத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல பிடிவாதம் பிடிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும். குழந்தைகள் மற்றும் குடும்பத்தாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பண விவகாரங்கள்ல குறிப்பா நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டீங்கன்னா உங்க பசங்க கிட்ட திட்டு வாங்குவீங்க, இல்ல நீங்க திட்டுவீங்க. இது உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல அவங்க வாழ்க்கை துணை சொல்றதை கேட்டு செயல்படுங்க. அவங்க சொல்ற விஷயத்துக்கு காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கும் பணவிரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எலும்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா உங்க நீ இன்ஜுரி, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருந்ததுன்னா, அதாவது அடிபட்டு இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாகவோ அல்லது வழக்குகள் ரீதியாகவோ சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கும்பராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்களின் ஆதாயத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கூட ஒர்க் பண்றவங்க இல்ல வாழ்க்கை துணை இவங்களுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் மத்தியில மரியாதை உயர்வு ஏற்படும். புதிய கஸ்டமர்ஸ்னால வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகள்ல வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஆனா அதுக்காக நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா உடம்புல ஏற்கனவே வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான உதவிகள் சங்கடத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசு சஞ்சலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மனசு சஞ்சலம்னா விரக்தியில சஞ்சலப்படுவீங்க. ஆனா அது சம்பந்தமா அடுத்தவங்க கிட்ட பொய் சொல்றதுக்கான சூழ்நிலை இருக்கு.
மத்தியானத்துக்கு மேல உங்களுடைய செயல்பாடுகள் கோபமான வார்த்தைகளாக வெளிப்படும். பதட்டமான சூழ்நிலையில நீங்க அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மதியத்துக்கு மேல வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க மத்தியானம் வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேல உங்களுக்கு அலைச்சல் இருக்கு. தொழில் ரீதியான அலைச்சல் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்தும். கௌரவத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணும் பொழுது நண்பர்களின் உதவி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல. இதனால இன்னைக்கு உங்களுடைய எதிரிகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இன்னைக்கு அவங்களுடைய கிளிம்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு அவங்க பேசுற விதமோ அவங்க செய்யக்கூடிய விஷயமோ உங்களுக்கு மனசுல அலைபாயும், மனசுல வந்துட்டு போகும். இவங்க இப்படி பேசுவாங்களே, இப்படி பண்ணுவாங்களே அப்படின்ட்டு. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க பொறுமை காப்பது அவசியம். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதற்கான தேவைகள், மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று மதியத்துக்கு மேல யாருகிட்ட பேசினாலும் சரி, உங்களை விட இளையவர்கள் இருந்தால், தம்பி தங்கைகள், உங்களுடைய மைத்துனர்கள் யாரா இருந்தாலும் சரி, இல்ல ஈவன் உங்க மாமனார்கிட்ட அவர்கிட்ட பேசினாலும் சரி, அவர் உங்களோட வயசானவர் தான், ஆனா அவர்கிட்ட பேசினாலும் சரி சண்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த கடன் எதனால அப்படின்னா உங்களுடைய வியாபார விஸ்தீரணத்துக்காகவோ அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கு. அந்த அலைச்சல் உங்களுக்கு உறவுகளுடன் சேருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். யாருகிட்டையாவது சண்டை போடுவீங்க இன்னைக்கு. கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு உறவுகளுக்குள்ளேயோ நட்புகளுக்குள்ளேயோ எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்துல சற்று தடுமாற்றம் இருக்கும். உடம்புல எரிச்சல், கால்வலி, முட்டி வலி போன்ற விஷயங்களால் பாதிக்கப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு. உங்க வீட்டுல யாராவது பெண் குழந்தைகள் இருக்காங்க, இல்ல திருமண வயசுல ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய காதல் விஷயத்துல நீங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யறதுனால உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவர்களின் எதிர்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய நிலம், வீடு, மனை சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல உடன்பிறப்புகளுடன் சுமூகமான சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.